ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். கேனடாலேயே ரொம்ப சீப்பஸ்ட்டு ஷாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது டாலராமா தான். நான் இன்றைக்கி லாரன்ஸ் ஆலியன்ற ஒரு மாலில் இருக்கிற டாலராமா தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். டால்ராமா என்டர் ஆன உடனே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கிச்சன் யூட்டென்சில்ஸ் தான் வச்சுருப்பாங்க. நம்ம ஊர்லேருந்து நிறைய எடுத்துகிட்டு வரணும், மறந்துடுவோம், அதெல்லாம் நினச்சிட்ருப்போம். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரெக்வயர்டே கிடையாது. இங்கே எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே நம்ம வாங்கிக்கலாம். இங்கே ரெசிபி புக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா கட்டிங் போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பிளாஸ்டிக்கில் ஒரு ஆயில் டிஸ்பென்சரி வச்சுருக்காங்க சிம்பிளாக. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சுகர் கண்டெய்னர், சுகர் சேவ் பண்ணி வச்சுக்கிற கண்டெய்னர். பக்கத்துலேயே கட்லரி ஹோல்டர் இருக்குது. பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ்லாம் க்ரஷ் பண்ணுறது வச்சுருக்காங்க. வுட்லேயும் இருக்குது, பக்கத்துலேயே மார்பிள்லேயும் வச்சுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபில்டர்ஸு எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் வாஷ் பண்ணலாம். இது நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே கிச்சன் ஸ்டவ்ஸ் தான். அண்ட் கீழே அப்படியே பேக்கிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸ், ஃபோர்க்ஸு எல்லாமே இருக்குது. இது என்னதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம மாவு ஜெல்லிக்கிறது. ஸோ இது எல்லாமே கிச்சன் வைப்ஸு, கிளாத்ஸ் எல்லாமே தான் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாப்பு, ஸ்வீப்பர் எல்லாமே இருக்குது. பார்த்திங்களா பேக் கிளிப்ஸ், நம்ம ஏதாச்சும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் திரும்ப. வாட்டர் ப்ரூஃப் மேட்ஸு நம்ம டேபிள்லேயும் போட்டுக்கலாம், டைனிங் டேபிளில். இல்லைனா கார்டனிங் பண்ணும்போது பாட்ஸும் வச்சுக்கலாம். அதர்சிவ் ஸ்டிக்கர் தான். ஜஸ்ட் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிட்டா வுட்டன் லுக்கு கிடச்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது கேபினட் செல்ஃபு. நம்ம கிச்சனில் அழகாக வச்சு மேலேயும் திங்ஸ் வச்சுக்கலாம், நம்ம கீழேயும் ஆர்கனைஸ்டாக வச்சிடலாம். ஸோ நல்லாவே யூஸ் ஆகும் இந்த மாதிரி செல்ஃப். இது எல்லாமே கிச்சன் ஆர்கனைசேஷன் தான். இது மில்க் பிச்சர்னு சொல்லுவாங்க. மில்க் கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். மெஷரிங் கப்ஸு, மில்க் கண்டெய்னர்லாம் வச்சுருக்காங்க. பிளான்டிங் செஷன் இது பார்த்திங்கன்னா சீட்ஸ்லாம் போட்டு ஈஸி டு க்ரோன்னு சொல்லி வச்சுருக்காங்க பாட்ஸில். ஸோ அதில் பார்த்திங்கன்னா பேசில் இருக்குது, ஆரிகானோ இருக்குது, மினி டொமேட்டோஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா லெட்யூஸ் அண்ட் டொமேட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்டிலைசரும் தனியாக வச்சுருக்காங்க. இது பாட்டிங் மிக்ஸு. ஸோ பாட்டிங் மிக்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்க்குன்னு தனியாக வச்சுருக்காங்க. இது இது எல்லாமே ஈஸி டு க்ரோ தான், ஸ்ட்ராபெரி, ஃப்ளவர்ஸ்லாம். இங்கே பிளான்டிங் பண்ணுறதுக்கு பாட்ஸ்லாம் ரொம்ப அழகாகவே இருக்குது. செராமிக்கில் வச்சுருக்காங்க, கிளாஸஸில் வச்சுருக்காங்க, பிளாஸ்டிக்ஸ்லேயும் வச்சுருப்பாங்க, நம்ம ஊர் மண் சட்டி மாதிரியும் வச்சுருப்பாங்க. ஸோ இதை பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பிளான்டிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய செக்ஷனே வச்சுருக்காங்க. பிளான்டிங்க்கு தேவையான எல்லாமே இருக்கும். மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ சம்மர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சம்மர் தான் எல்லாருமே பிளான்டிங் பண்ணுவாங்க. ஸோ பிளான்டிங் செஷன் ரொம்ப பெருசாக இருக்கும். லைக் அந்த மாதிரி இப்போது இன்கேஸ் வேலண்டைன்ஸ் டே வருதுன்னா ஒரு பெரிய செக்ஷனே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹார்ட்டின் போட்டு செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வேலண்டைன்ஸ் டேக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸ்டர் வருதுன்னா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஈஸ்டர் எக்ஸ் மாதிரி இருக்கும். இது எல்லாமே பிளான்டிங்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா வால் ஹேங்கிங் மாதிரி, அதுலேயுமே நம்ம பிளான்ஸ் வச்சுக்கலாம். இந்த செக்ஷன் ஃபுல்லாமே கிச்சன் ஸ்டவ்ஸ் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு, பட் பார்த்தா பிளாஸ்டிக் மாதிரியே இருக்காது, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். இங்கே காஃபி மக்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிளாஸ்வேர் ரேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக இருக்கும்.
இந்த கிளாஸ்வேர் வந்து பார்த்திங்கன்னா $1.25 தான். இங்கே டாலர் அம்மாவில் எது எடுத்தாலுமே $4க்கு உள்ளே தான் இருக்கும். மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து $4 தான். கிளாஸில் வாட்டர் கேன். இந்த கிளாஸ்வேர்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது குக்வேர் லிட்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. இது பார்த்திங்களா, குக்கீஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு கண்டெய்னர் கிளாஸில் இருக்குது. $3 போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான். எல்லாமே குட்டி குட்டியாக ஸ்பைசஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி கண்டெய்னர்ஸ் தான். இதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 3 இருக்குது, செட் ஆஃப் 4 இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ரீசனபிளான ரேட்டில் தான் இருக்கும். இது பாருங்களேன், செட் ஆஃப் 4 பார்த்திங்கன்னா $3 தான். இதுவும் கிளாஸ் தான், கிளாஸ் ஜார் தான். பட் லிட் மட்டும் பேம்பூவில் இருக்குது. ஸோ இது வந்து கப்ஸு. எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருந்துச்சு. $2 போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு டிசைனர் ஃப்ளார் பிளேட் மாதிரி இருக்குது. இது பாருங்கள், ஒரு செராமிக் கப் தான். பட் லிட் மட்டும் பிளாஸ்டிக்கில் இருக்கும். இது எல்லாமே கிளாஸ் பாக்ஸஸ். லிட் மட்டும் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்கும். பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் சேஃபராக தான் இருக்கும் கண்டிப்பாக. அடுத்தது பிளேட்ஸ். ஹார்ட் இன் ஷேப்ஸில் எல்லா பிளேட்ஸும் வச்சுருந்தாங்க. பிளேட்ஸு, கப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் இன் ஷேப்பில் இருந்துச்சு. கிளாஸில் ஆயில் டிஸ்பென்சரி வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது எல்லாமே ஜூஸ் பாட்டில்ஸ் தான். இது வந்து ஒரு பேட்ரி லைட்டு. ஸோ பேட்ரி போட்டு ஆன் பண்ணால் லைட் எரியும். ஃபுல்லாக கேண்டில் செக்ஷன் தான். இதெல்லாம் பிளான்ட்ஸ்க்கு தண்ணி ஊற்றுறது. அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஒரு குட்டி பக்கெட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. சிம்பிளாக ஒரு லேட்டன் இருந்துச்சு, கேண்டில்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்தீங்களா, புத்தா வந்து சோலார் லைட் வச்சுருக்காரு. மோஸ்ட்டாக இது வந்து பால்கனியில் வைக்கிறதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே அவுட்டோர் தான். அதே லைக் சோலார் லைட்ஸ் தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி லைட்ஸ் மாதிரி. இது எல்லாமே டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான். செம்மையாக இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வால் ஹேங்கிங் மாதிரி தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக பால்கனி செட்டப்புக்கு தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவுல் வச்சுருக்காங்க, பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. இங்கே மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து அவுல் வீட்டில் வைக்கணுன்னு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்களா ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான். இந்த பேஸ்கெட்டும் ஒரு கைண்ட் ஆஃப் லேட்டன் தான். உள்ளே கேண்டில்ஸ் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்களேன், டக்கு. இதுவும் வந்து ஒரு வாட்டரிங் கேன் தான், பிளான்ட்ஸ்க்கு வாட்டர் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலில் கிராஸ் வச்சுருக்காங்க. இங்கே அகெயின் வால் ஹேங்கிங்ஸ் தான் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான். இது பாருங்களேன், ரொம்ப க்யூட்டாக இருக்குது, சக்குலன்ட் பிளான்ட். இங்கே அகெயின் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ சுற்றி சுற்றி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான் நிறையா இருக்குது. இப்போ அடுத்த செக்ஷன் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் தான். இது வந்து நம்மளோட துணியெலாம் போட்டு வச்சுக்கிற டப்ஸ் மாதிரி. ஸோ இங்கே பக்கெட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, பிளாஸ்டிக் பக்கெட்ஸ். இது வந்து பிளாஸ்டிக்கில் ஒரு ஸ்டோரேஜ் ட்ரே மாதிரி. இதெல்லாம் பிளாஸ்டிக் பாக்ஸஸ் தான். ஸோ இதெல்லாம் ட்ரேஸு.
ஆனியன்லாம் போட்டு வச்சுக்கலாம், கார்லிக் போட்டு வச்சுக்கலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேஸ் மல்டிபர்பஸ் தான். இதெல்லாம் கலர் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்களேன், ஒரு பேஸ்கெட்டு, ஃப்ரூட்ஸ் கூட வச்சுக்கலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நான் வந்து ஃபுல் டாலரம்மா கவர் பண்ணவே இல்லை. இதெல்லாம் இல்லாமல் ஒரு நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. லைக் பார்த்திங்கன்னா ஃபுட் செக்ஷன் நான் எடுக்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் நிறையாவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு தேவையான செக்ஷன். ரொம்ப ரீசனபிளாக $4 உள்ளே தான் இருக்கும். இங்கே வந்து லஞ்ச் பேக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க குட்டி குட்டியாக. அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான பேக் மாதிரியும் இருக்குது. இங்கே வந்து சிம்பிளாக ஒரு ஹேண்ட்பேக் மாதிரியும் இருக்குது, கோல்டன் கலர் சில்வர் கலரில். இங்கே நெயில் பாலிஷ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஆக்சசரிஸ் தான். இப்போது அடுத்தது இங்கே மேக்னெட்ஸு, நைஃப்ஸ்லாம் இருக்குது. இப்போது வி ஆர் என்ட்ரிங் இன்டு ஸ்டேஷ்னரி செக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸு, பசில் புக்ஸு, ஸ்டோரி புக்ஸ் எதுவாக இருந்தாலும் செம்மையாக இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க புக்ஸு. இதெல்லாம் பெயிண்ட்டு, சார்ட் எல்லாமே வச்சுருக்காங்க. கிராஃப்ட் ஒர்க்கு தேவையானது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதாங்க கேன் வாஷ் ஃப்ரேமு. ஸோ இதில் தான் நான் வந்து கணேஷா பிக்சர் கூட வரைஞ்சிருந்துருப்பேன். ஸோ அதில் எல்லா சைஸஸுமே நமக்கு இருக்குது. இது எல்லாமே கிராஃப்ட் ஒர்க்ஸ்க்கு தேவையானது தான், பெயிண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த தெர்மோகோல் பால்ஸ் தான் வந்து நான் பூஜா மந்திரில் அந்த கோபுரமாக யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இது எல்லாமே பெயிண்ட் பண்ண வேண்டிய இது தான். இது எல்லாமே டாய்ஸ் தான். டாய்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் நல்லாவே இருக்கும். இது எல்லாமே பர்த்டே பார்ட்டிஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் தான். பலூன்ஸ், கேண்டில்ஸ், க்ரீட்டிங் கார்ட்ஸு, கிஃப்ட் ராப்பர் எல்லாமே வச்சுருப்பாங்க. இது வந்து பேப்பர் நாப்கின்னு. ஸோ பேப்பர் நாப்கின் வச்சு நம்ம நிறையா கிராஃப்ட் ஒர்க்ஸ், டெக்கோ பேஜ்லாம் பண்ணலாம். ஸோ பார்ட்டிக்கு தேவையான பேப்பர் பிளேட்ஸு, டிஷ்யூஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே வந்து அலுமினியம் ஃபாயில், ஜிப்லாக்ஸு, டஸ்ட்பின் கவர்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா டிஷ்யூஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து டேபிள் கிளாத்து. கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிம்பிளாக ஒரு ஷூ ரேக் வச்சுருக்காங்க. இங்கே பல்ப்லாம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பெட் ஸ்டோரு, டாக்ஸோட ஃபுட்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. இங்கே வந்து கிளாஸஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பவர் கிளாஸ் போல், அதில் வந்து பவர் மென்ஷன் பண்ணியும் இருக்குது. இது வந்து சன் கிளாஸ் மாதிரியும் வச்சுருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து டிஷர்ட்ஸும் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க. $3.5 போட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.